கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் மறுபடியும் ஒருவேளை போன வாரம் நம்ம சில காரியங்களை தியானித்தோம். அதனுடைய கண்டினியூஷனை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இன்றைக்கு நம்ம 14-15 வசனத்தை நம்ம பார்க்கலாம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை குறித்து போன வாரம் நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இன்றைக்கும் நம்ம 3 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சாந்த குணத்தை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை ஆவியின் கனியில ஒன்று சாந்தம் என்று சொல்லப்பட்ட ஜென்டில் ஸ்பிரிட், சாந்தமாயிருப்பது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவரே நமக்கு எக்ஸாம்பிள். எந்த காரியத்துக்கும் நமக்கு முன் உதாரணம் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் சொல்கிறார், நான் சாந்தம் உள்ளவா இருக்கிறேன். சாந்த குணம், அவருடைய சாந்த குணத்துக்கு அளவே கிடையாது அல்லவா? வேதம் முழுவதும் பார்க்கிறோம், எத்தனையாய் அவர் மேல குற்றம் சாட்டினார்கள், எத்தனையாய் அவரை பரிகாசம் பண்ணினார்கள். சிலுவையில் அலையும் போது அவருக்கு எத்தனை கொடுமைப்படுத்தினார்கள். தலையில முள்முடி, கை கால்களில் ஆணிகள், விழாவில் குத்துனாங்க. அத்தனை பாடுகளையும் பொறுமையோடு சாந்தமாய், பிலாத்து, ஏரோது எப்படியாவது இவர்கிட்ட வந்து இவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை அவர்கிட்ட கேட்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர் பாருங்க, கோபப்படவே இல்லை. வேதம் சொல்கிறது, இயேசுவோ பேசாமல் இருந்தார், அமைதியா இருந்தார். சில பேர் செய்கிற காரியங்கள் நம்மை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு போய்விடும். இதனால தான் நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கோபம் வந்தாலும் மற்றவங்களை போட்டு அடித்துடுவாங்க. மனைவியை போட்டு அடிக்கிறவர்கள் உண்டு, பிள்ளைகளை போட்டு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ஏன்னா சில பேர் பண்ற காரியங்கள் அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோ பேசாமல் இருந்தார். எத்தனை அடிகளுக்கு அவரை ஒப்பு கொடுத்தாங்க. பொய்யாக அவர் மேல குற்றம் சாட்டி ஏரோதின், பிலாத்துவின் அரண்மனையில் கொண்டு போய் விட்டார்கள். எல்லா விதமான கேள்வியும் கேட்டு பார்த்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய சாந்த குணத்தை எப்படி காண்பித்தார் தெரியுமா? அமைதியாக, அடிக்கப்படும் ஆட்டை போல தன் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக தன் வாயை திறவாத ஒரு ஆட்டை போல் இருந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வாயே அவர் தவிர்க்கவில்லை. அவ்வளவு ஒரு சாந்த குணம் அவரிடத்துல காணப்பட்டது. அதான் வேதம் சொல்கிறது, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மோசே என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல இந்த மோசே எகிப்து தேசத்திற்கு வருவதற்கு முன்பு, எகிப்து தேசத்துல அவன் சிறு வயதிலிருந்த பார்வோனுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்படும் போது அவனுக்கு இருந்த குணமும், பின் நாட்களிலே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலான ஆண்கள் நிறைந்த கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கானானுக்கு அழைத்து கொண்டு போகிற பாதையில அவனுடைய வாழ்க்கை மாறின மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம். எகிப்துல இருக்கும்போது அவனை மாதிரி ஒரு கோபக்காரன் யாருமே இருந்திருக்க முடியாது. ஒரு நாள் ஒரு எகிப்தியனும் எபிரேய சண்டை போடுவதை பார்த்த உடனே என்ன செய்யறான், போய் எகிப்தியனை கொன்று போட்டுறான். எபிரேயன் தன் குலத்தை சேர்ந்தவனை தப்புவிக்கும்படியாய் அவனை தப்பி வைத்துக் கொள்கிறான். நான் அடுத்த நாள்
2 எபிரேய வாலிபர்கள் சண்டை போட்டோன்னே 2 பேருக்கும் நியாயம் செய்ய போகிறான். நீங்கள் சகோதரர் அல்லவா, நீங்கள் சண்டை போடலாமா என்று சொல்லி. உடனே ஒருத்தன் கேட்குறான், நேற்று நீ அந்த எகிப்தியனை கொண்டு போட்டல, அது மாதிரி இன்னைக்குன்னு பண்ண நினைக்கிறியான்னு கேட்டோன்னே தான் செய்த காரியமெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்து போச்சு. இனிமேல் இங்கே இருந்தால் தனக்கு ஆபத்து, பார்வோனாலும் நமக்கு ஆபத்து வந்து விடும் என்று நினைத்து எகிப்தை விட்டு ஓடுனா மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். அவ்வளவு முன்கோபக்காரனா இருந்த மோசேயை கர்த்தர் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நாட்களில் அவனை பழக்குவித்தார். அந்த மோசே தான் என்ன மாதிரி வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் சாந்த குணம் எப்படி மாறினான். 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்ட பாடம். அதனால கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை ஒரு மனுஷனாய் அவன் நடத்தி கொண்டு போகும்போது எத்தனை தடவை அவனுக்கு கோபம் மூட்டினாங்க, எத்தனை தடவை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவன்கிட்ட கேள்வி கேட்டார்கள். அது நிமித்தம் எத்தனை வாதையினால எத்தனை பேர் செத்து போனார்கள். எதிலையுமே அவன் செய்யல, தன்னுடைய சாந்த குணத்தை விளந்து போல. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முறை தண்ணி இல்லாத போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த கண்மலையை அடின்னு சொன்னாரு. அதே மாதிரி தண்ணி வந்துச்சு, எல்லாரும் தாகம் தீர்த்து கொண்டார்கள். ஆனாலும் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு மாறவே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். நான் எகிப்தில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு அங்கே பிரேதக்கொலை இல்லையான இந்த வனாந்தரத்தில் எங்களை அழைத்து வந்தீர் என்று சொல்லி எதற்கடுத்தாலும் மோசையின் மேலே குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த ஜனங்களுடைய கோபம், அவங்க பண்ணின இந்த காரியத்து நிமித்தம் இன்னொரு முறை தண்ணி இல்லாத போது ஆண்டவர் சொன்னார், இந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் அந்த ஒரு இடத்துல திரும்பவும் மோசே தன்னுடைய சாந்தத்தை இழந்து போகிறான். மக்கள் அந்த அளவுக்கு அவனை மனமடிவாக்கினார்கள். என்ன செய்யறான், அவர் பேச சொன்ன இடத்துல திரும்பவும் கோலை எடுத்து அடித்து விடுகிறான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துலயும் அவனுக்கு தண்ணீர் வர பண்ணுகிறார். ஆனா அவன் செய்த அந்த ஒரு காரியத்து நிமித்தம் ஆண்டவர் அவனை கானானுக்குள்ள அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்ட மோசே அந்த ஒரு கீழ்ப்படியாமை போனது நிமித்தம் கானானுக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதான அந்த கிருபை இழந்து போனான். ஆனால் கர்த்தருடைய மகா தயவு அவன் கானானை புதிய ஏற்பாட்டில் காணும்படியாய் ஆண்டவர் மறுரூப மலையில் இருக்கும்போது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட காணப்பட்டார்கள். ஆண்டவர் பாருங்க, தன் பிள்ளைகளை எவ்வளவா நேசிக்கிறார். அன்றைக்கு அவனால் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஒரு மலையின் உச்சியிலிருந்து தான் அந்த கானான் தேசத்தை காண்பித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதே மோசையை கர்த்தர் மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளை குறித்து சம்பாஷிக்கும்படியாய் அந்த மறுரூப மலையில அவரை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்பதான் அவர் கானானை பார்த்தார். அந்த மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது அவன் கூட பிறந்த சகோதரன் ஆரோனும் மிரியாமும் மோசே கட்டியிருந்த அவருடைய மனைவி அவர் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயா இருக்கின்றபடினால, கர்த்தர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறாரா, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டலையா, என்ன நீ மட்டும் உன்னை பெரியவனாக்கி கொண்டிருக்கிறேன்னு சொந்த குடும்பத்திலே அவனுக்கு எதிர்ப்பு கிளம்பினது. அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, மோசே பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் அவன் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆனால் அந்த சாந்த குணம் உள்ள அவனுக்காக கர்த்தரை வழக்காட வந்தார். மேகத்தில் இறங்கி வந்தார். என் தாசனாகிய மோசே, நீங்க எப்படி இப்படி சொல்ல முடியும், அவன் என்ன தரிசனத்துல காணல, சொப்பனத்துல காணல, என்ன முகமுகமாய் காண்கிறான் என்று சொல்லி அவர்களை எச்சரித்து விட்டு போன உடனே மிரியாமுக்குள்ள குஷ்டரோகம் வந்தது என்று பார்க்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம் உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கிற தேவன். அதனால்தான் மோசைக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். அவனுக்காக கர்த்தர் ஆரோனோட மிரியாமோடு அவர் வழக்காடினார். சாந்த குணம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லாரிடத்திலும்
நீடிய சாந்தமாயிருங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் அது என்ன செய்யணுமா? தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது பார்க்கிறோம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. வேதம் சொல்கிறது, தீமைக்கு தீமை செய்யாம தீமையை நன்மையினாலே வெல்லு. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அப்படின்னா அவன் தலையின் மேல நீ என்ன செய்வ? அக்கினி தழலை குவிப்பாய். நம்மளாம் எப்படி இருப்போம்? நல்லா இருக்கட்டும், அவன் அப்படியே இருக்கட்டும் நினைப்போம்ல. ஆனால் ஆண்டு சொல்லிடுறான், அவன் பசியா இருந்தா அவனுக்கு நீ ஆகாரத்தை கொண்டு போய் கொடு. அப்போ நீ செய்கிற அந்த செயல் அப்படியே என்ன செய்யும்? தான் தலையின் மேலே தானே அக்னியை வாரி போட்ட மாதிரி ஆக்கி விட்டோம். ஐயோ, நம்ம இவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சோம், ஆனால் நமக்கு நன்மை தானே செய்கிறான் என்று சொல்லி இந்த சத்துருக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆண்டவர் அது கண்டு ஒரு அழகான ஒரு ஜெபத்தை நினைச்சினாரு, சொல்லி கொடுத்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றொருவன் செய்யும் தீமைக்கு நீ என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உலகம் என்ன சொல்லுன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லி உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க நம்மளை பகைனாரா எண்ணினாலும் நமக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. சிநேகிக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. செய்ய முடியுமா? ஆனால் கர்த்தர் அதை தான் செய்ய சொல்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. யாரெல்லாம் அவங்கள பகைச்சு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் நீங்கள் நன்மை, அதாவது ஆண்டவர் சொன்னபடி செய்யும் போது அந்த மனுஷன் உங்களை மாத்திரம் எப்படி செயல்பட்டாங்களோ தெரியாது. ஆனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். உங்களை யாரெல்லாம் நிந்தித்து உங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அழகாய் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. ஸ்நேகிக்க சொல்கிறாரு, ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, நன்மை செய்ய சொல்கிறாரு, ஜெபம் பண்ண சொல்கிறாரு. யாருக்கு? எல்லாம் நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு தான். நம்ம ஆண்டவர் மாதிரி வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் நம்ம கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம். நம்முடைய தேச பிதாவாகிய மகாத்மா காந்தியை குறித்து சொல்லுவாங்க. இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரம் தான் மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 அதிகாரமும் அவருக்கு ரொம்ப பிரியமானதாம். இந்த அகிம்சை வழியில தேசத்திற்கு சுதந்திரத்தை கொண்டு வந்ததே இதை வைத்து தான் அவர் கொண்டு வந்தார் என்று சொல்வார்கள். ஆனா அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் ஏன் கிறிஸ்தவனா மாறல தெரியுமா? இயேசுவை நான் நேசிக்கிறேன், நான் கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இன்று கிறிஸ்துவை போல வாழ்வது கிடையாது. கிறிஸ்துவின் குணங்களை பேரளவு தான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்துல காணப்படுவது கிடையாது. நம்மை சுற்றி இருக்கிற, நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் இன்றைக்கு ஏன் மாற மாட்டேங்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பற்றி வாயார சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நடந்து கொள்வதில் முற்றிலுமாய் வேறுபட்ட விதமாய் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாய் நமக்கு கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆலோசனை இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டிராத காரியங்களே கிடையாது. ஜெபத்தோடு நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் கடந்து வருகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் இந்த வேத வசனத்தில் உண்டு. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நம்ம மாறிக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். யாருக்கும் தீமை செய்யவே கூடாது. தீமைக்கு தீமை செய்யவே கூடாது. மிருக குணம்தான் அது. தீமை செய்தால இன்னொரு மிருகனா இன்னொரு மிருகத்தை திரும்ப அது பழி வாங்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட குணமே இருக்கக்கூடாது.
அதற்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவரே, என் சத்துருக்களை சிநேகிக்க எனக்கு கிருபை தாங்க, என்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பயக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும்னா எல்லாருக்கும் என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தி என்னை நிந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. நம்மளால செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யார். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் மாற்றி விடுவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிற வசனம் ஒன்றும் கடைபிடிக்க கூடாத வசனம் இல்லை. கடைபிடிக்க கூடாத ஒன்றை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒன்று, நம்முடைய சொந்த பலத்தினால் அதை செய்ய முடியாது. ஆண்டவரின் ஒத்தாசை நமக்கு வேணும். அவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய முடியாதானே நீங்கள் அனுப்பி தந்தீங்க, உங்கள் உதவியோடு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை கை கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இதை ஆராய்ந்து பார்க்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வேதம் நீங்களாகவே மாறிவிடும். அப்படியே நமக்குள்ள நம்மை அறியாமலே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கை கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி விடுவார். நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். வாசிக்கும் போதெல்லாம் இது சொல்லப்பட்டபடி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. இது சும்மா கடமைக்காகவோ இல்லாட்டி இன்னைக்கு வேதம் வாசிக்காட்டினா ஏதாவது நடந்து விடுமோ என்று சொல்லி வாசிப்பதற்கேற்ற புஸ்தகம், அதுக்கு எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. இது வாழ்க்கை நெறிகள், பரலோகத்துக்கு போகிற வழி, எப்படி வாழது இந்த உலகத்தில் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு பதில் கொடுக்கிறது அந்த வேத வசனம். இந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், மாற ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்ல பார்க்குறோம், 10:38 வாசித்து பாருங்க. ஆண்டவர் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில நடத்தி காண்பித்திருக்கிறார். அவர் செய்யாத ஒன்று எதையுமே நம்மளை அவர் செய்ய சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 10:38 நீங்க வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? நன்மை செய்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில கர்த்தர் அவரோடு கூட இருந்த ஆண்டவர் உண்மையாவே நம்முடைய வாழ்க்கையில அவர் கூட இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வேதம் சொல்கிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னால் செய்ய முடியும்னா, என்னிடத்துல பொருள் இருக்கையில் அயலான நீ நோக்கி நீ போய் திரும்ப நாளைக்கு வா என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத. உன்னால் அந்த டைமில் யாராவது உதவி கேட்டு வரும்போது அது கர்த்தராக நமக்கு கொடுக்குற ஒரு சான்ஸ் அல்லவா, அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பரலோகம் கணக்கெடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகம் குறிப்பெடுக்கிறது. நியாய தீர்ப்பு நாளில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று ரோமர்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் தீமை செய்யாதபடி நம்மளால் என்ற மட்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடும்படியாய் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நான் சொன்னது போல நீடிய சாந்தம். அந்த நீடிய சாந்தம் போது இன்னொரு காரியம் இருக்கிறது. அதில் மனைவிகள்லாம் எப்படி இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதுரு பெண்களுக்கு எழுதுவார். அதில் என்ன சொல்வார்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதையில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பெண்களாகிய நமக்கு கர்த்தர் ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படையான அலங்காரம் அலங்காரம் அல்ல. இந்த அலங்காரத்தை யாராலும் அழிக்க முடியாது. அது எந்த அலங்காரம் என்று வேதம் சொல்கிறது? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம். சாந்த குணம் அடுத்த குணம் எப்படி இருக்குமா? அமைதல். சில வீட்டில் போனீங்கன்னா பெண்கள் சத்தம் அப்படி உச்ச கட்டத்தில் கேட்கும். நான் சிறு பிள்ளையாக நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது ஒரு வருடம் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ நான் இன்றைக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆலோசனை அடிக்கடி சொல்வது உண்டு. எங்கள் பாட்டி வீட்டில் நான் இருக்கும்போது இந்த கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதும்பாங்க. உட்கார விட மாட்டாங்க, சத்தம் போடாங்க. பொம்பளை பிள்ளை அப்படி உட்காராது அப்படிம்பாங்க. அப்போ என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கிறது அடுத்த வீட்டுக்கே தெரியக்கூடாது, அப்படி சத்தம் இல்லாமல் இருக்கணும்பாங்க. இன்றைக்கு அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு இருக்கிற காலத்தையும் அன்றைக்கு இருக்கிற காலத்தையும் எவ்வளவு வித்தியாசம். இன்னைக்கு ரோட்டில் வாலிப பிள்ளைகள் நடந்து போனார்கள் என்று சொன்னால் ரோட்டில் போகிறவங்களையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு சத்தம் போட்டுக்கொண்டு கையும் காலையும் மாட்டிக்கொண்டு போகிற எத்தனை பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? நான் வித்தியாசமாக காணப்பட வேண்டும். அதுக்குன்னு ஒரே பட்டிக்காட்டுத்தனமாக இருக்குன்னு நான் யாரும் சொல்லலை. சில குணங்கள் நம்மை அலங்கரிக்க வேண்டும், அலங்கரிக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்கிறது. சாந்தம், அமைதல். வேதம் என்ன கற்பிக்குதோ அதான் நமக்கு வேணும். மற்றவங்க என்னமோ கேள்வி பண்ணி போயிட்டோம். உலகம் இன்னைக்கு பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்துக்கு நேர் விரோதமாக தான் இன்னைக்கு உலகமே போய்கொண்டே இருக்கிறது. நம்ம அந்த பக்கம் சாயவே கூடாது. பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சாந்தம், அமைதல். அந்த குணம்தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதம் சொல்கிறது. நீடிய சாந்தமாயிருங்கள். ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, எல்லாரிடத்திலும் சாந்தமா இருங்க. எதுக்கு கோபம் வருகிறது? நியாயமான கோபமாக இருக்கலாம். சில காரியத்தில் வேலை ஸ்தலத்தில் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சில அநீதியான காரியங்களை செய்யும்போது, கடமையை ஒழுங்காக செய்யாத போது நம்ம கோபப்படுகிறதுக்கு தவறு கிடையாது. மற்ற எந்நேரமும் கோபப்பட்டு சல்லு உழவே கூடாது. சாந்தமா எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். தீமைக்கு தீமை, மற்றவங்க தான் அந்த தீமை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்யக்கூடாது? அவங்க செஞ்சபடியே நானும் செய்வேங்கிற அந்த குணம் நமக்குள்ள வந்து விடவே கூடாது. எல்லாருக்குள்ளும், உங்களுக்குள்ளும், மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் என்ன செய்யலாம்? நன்மை செய்ய நாடுங்க. அதுதான் நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். எப்பெல்லாம் சான்ஸ் நமக்கு கிடைக்குதோ, உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுதான் நமக்கு அந்த நேரம் கிடைக்கிறதோ உதவி செய்யணும். உதவி என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் பண உதவி தான். இல்லை, பணம் அது இருக்கிறவர்கள் கொடுத்து விட்டு போகிறார்கள். மற்றவர்களுக்கு கஷ்டத்தில் வர்றவங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை கேட்டு அவருக்கு நான் உனக்கு ஒரு சின்ன ஜெபம் செய்யட்டா, ஆண்டவரத்தில் இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவார்னு சொல்லி நம்ம செய்கிற ஒரு ஆறுதலான ஜெபம், இது ஒரு நன்மை. சில ஆறுதலான மொழிகள் அவர்களுக்கு நம்ம பேசும்போது, துக்கத்தில் துன்பத்தில் வாழ்கிறவர்களுக்கு நமக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள், காயப்பட்ட மனது அந்த நேரத்தில் எவ்வளவாய் அவர்களுக்கு அது அந்த காயங்களை ஆற்றுவதாய் மாறும் அல்லவா? அப்படிப்பட்ட நன்மையை செய்யலாம் அல்லவா? இப்படி எத்தனையோ விதமான நன்மைகள் இருக்கிறது. ஒரு கண் தெரியாதவங்க ரோட்டில் போனால் அவங்களை பத்திரமா அந்த இடத்துல கிராஸ் பண்ணி விடுறது ஒரு நன்மை தானே. சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நீ நன்மை செய். வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் வீட்டில் உள்ள பேர பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்ய தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ நிறைய பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? நிறைய பெண்கள் ஒரு மாமா மாமியார் வீட்டில் இருந்தால் இந்த சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அவங்கள மதிக்காத அளவுக்கு பேசுகிற அளவுக்கு எத்தனையோ பேர்கள் அப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படிலாம் சொல்லி கொடுக்கவே கூடாது. எதை நீங்கள் விதைக்கிறவங்களோ அது பிற்காலத்தில் அது நீங்களே அறுவடை செய்யும்படியாக மாறிவிடும். நம்ம நடந்து கொள்கிற முறை தான் நம்முடைய சந்ததிகளை உருவாக்கும். ஒரு நல்ல சந்ததி உருவாக வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற பொல்லாத ஜென்ரேஷனில் நம்முடைய குடும்பத்திலிருந்து நல்ல ஜென்ரேஷன் உருவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த சட்ட புஸ்தகமாகிய வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளையும் வாழ்க்கையை அமையும்படி தேவ சமூகத்தில் பரிபூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து, நீரே தஞ்சம், நீரே நடத்தும், என்னால் நடத்த முடியாதுன்னு சொல்லி அவர் கரத்தில் நம்முடைய குடும்பங்களை நடத்த ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை
பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே குடும்பத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அதனால இந்த வாசிக்கப்படுகிற வேத வசனங்கள், கேட்கிற தெய்வ செய்திகளை நீங்கள் அதிகமாக ஞாபகத்தில் கொண்டு வந்து அதன்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதாய், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி இருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த வேதத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, காலையில் ஒருவேளை வேலைக்கு போகிறதுக்கு அவசரமாக வேலைக்கு போகிறதுக்காண்டி வேதம் வாசிக்காமே போய் விடுகிறவரும் உண்டு. ஆனால் நீங்கள் ஃப்ரீ டைம்லலாம் தேவையில்லாமல் மற்ற காரியங்களை, டிவியோ மற்ற பொழுதுபோக்கிலோ, இன்னும் பக்கத்துலேருந்து உட்காந்து பேசுகிற மக்களோடு பேசி 2 பேர் பேசினா யாரும் 3வது நபரை பற்றி தான் பேசுவாங்க. அதனால தான் பாவம் பெருகும். அந்த வீட்டில் இப்படி, இந்த வீட்டில் இப்படி, அடுத்தவா இப்படி, அங்கே அப்படி, இதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. இந்த வேதத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்க உங்களை அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுபாவங்கள் வர ஆரம்பித்து விடும். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த குணங்கள் என்னில் காணப்பட எனக்கு உதவி செய்ய. நான் சாந்த குணத்தோடு இருக்கணும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாதப்பா. எப்பொழுதும் மற்றவங்களுக்கு நான் நன்மை செய்கிறவளாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்போமா? நல்ல தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலன் எழுதினது போல அப்பா, இந்த உபதேசத்தை நிமித்தம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி. இந்த சாந்த குணத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. தீமைக்கு நாங்கள் தீமை செய்யவே கூடாது. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய விரும்புகிறளா எங்களை மாற்றுங்கப்பா. வேதத்தில் நீர் உங்களை எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறீங்கப்பா. நீங்கள் நடந்த அந்த அடிச்சுவடுகளின் வழியில் நாங்களும் நடக்கும்படியா எங்களை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, துணையாய் நின்று எங்களை வழி நடத்துங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு கொடுத்தீங்களா அல்லவா? அந்த வாக்கின்படி ஆண்டவரே செவ்வையான பாதையிலே எங்களை நடத்தும்படியாக எங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேலையிலே ஆண்டவரே மனக்கசப்போடு, ஆண்டவரே கவலையோடு, கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரோ அவருடைய வியாகுலங்கள் மாறி போகட்டும், கசப்புகள் மாறி போகட்டும். கசப்பை பேன ஆண்டவர் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போய்விடுமே. கசப்பெல்லாம் எடுத்து போட்டப்பா உங்கள் அன்பினாலே நிரப்பி கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வாதம் நதியை போல புரண்டு வரட்டும். அப்படியே நீங்கள் ஆசீர்வாதிங்க. வாழ்க்கை மாற உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுதலை அவர்கள் காணும்போது தங்களை அறியாமலே கிறிஸ்துவின் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு குண லட்சணங்களும் அவர்களை காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.